பட் இந்த இடத்துல நம்ம லைட் போடுற சொல்ல நம்மளுக்கு வந்து லைட்டோட எஃபெக்டிவ்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபாக் லைட்டை வந்து மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொசிஷன் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா த்ரோவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹைவேல போஸ்ட்டில் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவோம். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தெரியுதா உங்களுக்கு? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம். நம்ம வெஹிக்கிளுக்கு நிறைய மாடிஃபிகேஷன், நிறைய ஆக்சசரிஸ்லாம் வந்து நம்ம வண்டிக்கோசம் பண்ணுறோம். எதுக்கோசம் அப்படின்னா, ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல், ஒரு 5 வருஷம் பழைய மாடலான வண்டி அப்படின்றதால ஸோ இன்றைக்கி வர மாடர்னான ஆக்சசரிஸ் எதுவுமே வந்து நம்ம வண்டிக்கு கிடைக்காது. ஸோ சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி தான் என் வண்டிக்கு போடுறேன். ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன் அப்படின்றதால ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே மெயின் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறது. நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம வண்டிக்கோசம் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் எக்ஸுக்கு மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆக்சசரிஸும் போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் எண்டில் கொடுக்குறேன். அதில் நிறைய நம்ம வண்டிக்கோசம் என்னென்ன வீடியோஸ்லாம் இது வரையும் மேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. பட் எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் முன்னாடியே வந்து நம்ம போட்டுடலாம். பட் ஆனால் இப்போ தான் நம்ம போடுறோம் அப்படின்றனால கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஃபாக் லைட்டோட கிளாம்ப், சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்லைட் கிளாம்ப், சரி, ஃபாக் லைட்டுக்கு ஒரு ஹெட்லைட் கிளாம்ப் இருக்குது. அது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ஒரே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே ஒரு கிளாம்ப் செஞ்சு நம்ம வண்டிக்கு வந்து போட்டுருந்தோம். ஸோ ஹெட்லைட்டு ஃபாக் லைட்டுக்கு. அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம வந்து விண்ட்ஷீல்ட் போட்டிருக்கோம் அப்படின்றனால அந்த கிளாம்ப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபாக் லைட்டை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிளாம்ப் செஞ்சு வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் செஞ்சு வச்சுருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம லைட் போடுற சொல்ல நம்மளுக்கு வந்து லைட்டோட எஃபெக்டிவ்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. லைட் வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது, ப்ரோவாக இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் போது இந்த ஃபோர்க்கில் ஒரு கிளாம்ப் போட்டு, ஸோ இந்த கிளாம்ப்லாம் வந்து ரெடிமேட் கிடையாது, சரிங்களா? நம்மளே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் கடையில் நம்மளே ஓனாக செஞ்சது நம்ம வண்டிக்கோசம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வண்டியில் செஞ்சுருக்கோம் ஓனாக. ஸோ அதை மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபாக் லைட்டை வந்து நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா இதுக்கு கிளாம்ப் நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சரிங்களா? இதுக்கு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் அப்படியே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ப்ராடக்ட் ஃபாக் லைட் கிளாம்ப், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிராண்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மாடர்ன் டெக், சரிங்களா? ஸோ இவங்களோட நல்ல ஒரு பிராண்ட். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களோட நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் வந்து நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஆனால் ப்ரீமியம் வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம நல்லா வந்து அஃபோர்டபுள் பண்ணியே வாங்கலாம். இந்த கிளாம்ப் மட்டும் 600 ருபீஸ், சரிங்களா? இதுக்கே மேட்டாகவே ஒரு கிளாம்ப் வருது, சரி, அது வேணாலும் வாங்கிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கேஷ். இந்த டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபாக் லைட்டை வந்து மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியல, சரிங்களா? லேட்டாக தான் தெரிஞ்சுது. அதனால தான் இவ்வளோ டிலேவாக நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அதனால தான் இது முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சது ஐடியா இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது மாதிரி ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒரு கிளாம்ப், ஓகே? ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு கிளாம்ப் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு கிளாம்ப். ஸோ நீங்களும் ஃபாக் லைட்லாம் போடணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் வாங்கிக்கிங்க. பெஸ்ட் ஐடியா, ரெடிமேடாகவே இருக்குது. ஸோ இந்த கிளாம்ப் எடுத்துன்னு போய்ட்டு டேரெக்டாக நம்மக்கிட்ட இந்த ஹோல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்க ஃபாக் லைட்டை அது மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இன்ஸ்டாலேஷன் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். கிளாம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா த்ரோவும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறது. இது ஆல்ரெடி மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன மாதிரி எங்கே லைட் ஃபிக்ஸ் பண்ணாலும் இது மாதிரி சரியில்லை அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே போல்ட்டு செட் ஆகும், வேறு போல்ட்டு மாற்றணும். அப்புறம் லென்த்து போல்ட்டாக போடணும் இல்லையா? அப்படி வேறு ஆக்சுவலாக நம்ம வந்து டேம்ப்ரோ கொடுத்துருக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு, இதில் டிஃபால்ட் வந்து இப்போ நம்ம லாங் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க நம்ம ஃபாக் லைட்டையும் ஈஸியாக கழட்டிட்டோம். கழட்டிட்டு அப்படியே மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் அப்படியே ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே வச்சிங்கன்னா தான் லைட் த்ரோ வந்து கரெக்டாக ஹெட்லைட்டுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கு. பட் கீழே வச்சிங்கன்னா அதோட த்ரோவும் தெரியல, விசிபிலிட்டியும் தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன், நான் லேடாக கோசலாம் இங்கே தான் வச்சுருந்தேன், அது கரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கீழே மாட்டினேன், அதுலேருந்து சரியில்லை, திருப்பி வந்து பேக் டு அதே ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி
இந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது மட்டும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணோம். ஹை வேவ், லோ வேவ். ஓகே, ஃபாக் லைட் வந்து செக் பண்ண வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட லைட் மட்டும் தான் இருக்கும், முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டு கரெக்டாக அடிக்குது பாருங்கள். ஸோ மேலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்ல அதோட கிளாம்ப் மேலே வைக்க சொல்ல கரெக்டாக இருக்குது. நமக்கு த்ரோ எல்லாமே சைட்லையா இது வந்து ஆக்சுவலாக எல்லோ. இது பார்த்தீங்கன்னா லோ பீம். ஒயிட் வச்சிங்க அப்படின்னா அது ஐ பீம். ஸோ எவ்வளோ தூரமாக அடிக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து மேலே நம்ம ப்ராப்பராக வைக்க சொல்ல அதோட அவுட்புட்டுன்றது நல்லா இருக்குது. ஸோ விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. பல்ப்பு நல்லா வாங்கினாலுமே சப்போஸ் நம்ம வந்து பொசிஷன் வந்து சரியில்லை அப்படின்னா அதோட லைட்டோட இதுவே வந்து நல்லா இருக்காது. ஸோ லாஸ்ட்டு நான் ஒரு 1 இயராக இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோ வந்து எனக்கு கரெக்டாகவே இல்லைன்னு பார்த்தா லைட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல ஒரு லைட்டு தான், அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான லைட் தான் அது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா த்ரோ தான் நான் வைக்கிற பொசிஷன் வந்து சரியில்லாமல் இருந்ததுனால ஸோ பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ பொசிஷன் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா த்ரோவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹைவேல போஸ்டில் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவோம், நம்ம சிட்டிக்குள்ளே வந்து யூஸ் பண்ண மாட்டோம், தெரியுதா உங்களுக்கு. ஸோ நான் இறங்கி ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாம்பு தான். பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாக தெரியல அப்படின்றதுனால நம்ம என்னென்னமோ பண்ணி பட் ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த கிளாம்ப் போட்டு ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ பவர் எல்லாமே அதோட லைட்டு ஸோ நீங்கள் வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதோட லைட் வந்து கரெக்டாக விஷன் இல்லை அப்படின்னா இந்த கிளாம்ப் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் guys இன்றைக்கான வீடியோ, சரிங்களா. ஸோ இந்த கிளாம்போட எங்கே வாங்கணும் இல்லை லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாம்போட ரேட் வந்து 600 rupees நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாடர்ன் டெக்கில் வாங்கினா இதோட அஃபோர்டபுளாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேட் டாகில் இதே கிளாம்ப் விற்கிது, அதோட ப்ரைஸ் அரௌண்டு 250 rupees. ஸோ இது வேணால் ட்ரை பண்ணிக்கிங்க, அது வேணால் ட்ரை பண்ணிங்க. நான் மேட் டாக் தான் ட்ரை பண்ணேன், பட் அது எனக்கு அவைலபிள் கிடைக்கல அப்படின்னால ஸோ நான் இது வந்து சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு மேட் டாக் கிடச்சினா மேட் டாக் போங்க, இல்லை மாடர்ன் டெக்னா மாடர்ன் டெக் போய்க்குங்க. ஓகே, இதான் கழிச்சுக்கான வீடியோ, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் சரிங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Bye guys.